சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, கடைசியாக புஷ்பா 2ல பார்த்தது உங்களெல்லாம். நடுவில் வீடியோலாம் இல்லைன்னா அவ்வளோதான், ஊற்றி முட்டாங்க போல் கிளம்பிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இல்லை, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நீண்ட நெடுவெளி கேப்பை விட்டுட்டு பொங்கல் ரிலீஸ் அப்போ வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு பெரிய படத்தோட வரலாம்னு நினச்சோம். எங்கள் கனவுல இடிய தூக்கி போட்டாங்க. அடே லைக்கா நாசமா போயிருவீங்கடா. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்துட்டு அந்த ஒரு படம் தள்ளி போனனால எக்கச்சக்க படத்தை கொண்டு வந்து இறக்கி தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நான் இன்னைக்கு முதல்ல பார்த்த படம் ஏகப்பட்ட ஐப்போட இந்த படத்துக்காக இந்த படத்தை தள்ளி வச்சிருக்கிறது லைக்கா அப்படின்லாம் நிறைய வதந்திகள்லாம் வந்தது. ஸோ அப்படி ஒரு பேன் இண்டியா மூவி, இப்போலாம் வந்து பேன் இண்டியா மூவின்றது ரொம்ப சிம்பிளாக போச்சு. எடுத்துட்டு எல்லாத்தையும் டப்பிங் பண்ணி விட்டு ரிலீஸ் அடிச்சு அது பேன் இண்டியா மூவி ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த வகையில் நமது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் நம்ம குளோபல் ஸ்டார் ராம் சரண் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேம் சேஞ்சர் அந்த படத்தோட விமர்சனம் தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இது எல்லாம் தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு. ஸோ கேம் சேஞ்சர் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கர் அவர்களோட ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு இந்தியன் 2 வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்ல நண்பனை தவிர்த்து மற்ற படங்கள்ல என்னெல்லாம் அவர் கருத்தை சொல்லியிருந்தாரோ, பொதுவா இந்த பொலிட்டிக்கல் சட்டையர்ல அவர் பேசின விஷயங்கள், இது எல்லாத்தையும் திருப்பியும் மிக்சியில போட்டு அரைச்சி போட்டு துவைச்சி எடுத்து புளிஞ்சு அதை வேற ஒரு பரிணாமத்துல கார்த்திக் சுப்புராஜின் கதையில் சங்கர் இயக்கம்னு போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, நல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னு அரசியல் விருப்பம் இல்லாமல் மக்களுக்காக போராடிட்டு இருந்த ராம் சரணை கூட்டிட்டு வந்து அதே அரசியல் நோக்கத்துக்காக அவரை கொலை பண்ணி அவரோட மனைவியும் மகனும் சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சு போய் வெவ்வேறு இடத்துல வாழ்றாங்க. ஸோ இதுக்கு காரணமான அந்த கொடூர வில்லன் நடைமுறை காலத்துல அவர் முதலமைச்சராக இருக்காரு. ஸோ அவர் முதலமைச்சராக இருந்து அவருக்கு 2 வாரிசு அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. ஒன்று வந்து ஜெயராம், இன்னொன்று எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இவங்க 2 பேருக்குமே சிஎம் மேலே ஆசை இருந்தாலும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பயங்கர வெறி அந்த பதவி மேலே. ஸோ அப்படி அந்த கனவை, அந்த வெறியை இந்த ராம் சரண் வந்து எப்படிலாம் தடுக்கிறாரு, அவர் எப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தாரு, அவங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் கிளாஸ் நடக்குது, இவரோட அந்த அம்மா அஞ்சலி அவங்க எப்படி இதுக்குள்ள திருப்பி வந்தாங்க, அவங்க அப்பாவோட கேரக்டர் என்ன தெரிஞ்சது, இது எல்லாத்தையும் ஒரு நீண்ட இடைவேளி தெலுங்கு மசாலாவை தூக்கலா ஹையா போட்டு அதை வந்து சங்கர் சாரோட ஸ்டைலா மாச யுனிக்கா பாடல்கள்ல பிரம்மாண்டமா அதை வந்து காட்சிப்படுத்தி அதை காட்சிகள்லயும் வந்துட்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறன்னு நிறைய சீன்ஸ் அப்படியே வைட் ஆங்கிள் வச்சு திணிச்சு தெறிக்க இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டம். அதாவது 5 பாட்டுக்கு 75 கோடி நினைக்கிறேன். 5 பாட்டுக்கு 75 கோடி. தோராயமா ஒரு மினி பட்ஜெட் படமே வந்து அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா கூட 15 படம் எடுத்துருக்கலாம். 75 கோடி பாடல்களுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் ப்ரொடியூசர் கிடைச்சா அப்படி கட்டி அணைச்சு இறுக்கி அணைச்சு உமா கொடுத்துருவேன். அப்படி காலையில் விழுந்துடும் சாஸ்தாகமா. அப்படி ஒரு ப்ரொடியூசர் பாவம் வேற லெவலு. ஸோ அந்த செலவு அந்த படைப்புல தெரியுது. பிரம்மாண்டத்தின் உச்சம் வேற லெவல ட்ரை பண்ணியிருக்காரு சங்கர் சார். அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டம். அது வந்து பாடல்கள் வச்சிருக்காரு. பட் எனக்கு சரி, அது அப்புறம் சொல்லுவோம். ஸோ அந்த விஷுவலா ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். காட்சியிலும் சரி பாடல்கள்லையுமே சரி ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னும் போது ஓகே ஃபைன், நல்லா இருக்கு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதாவது நடிப்புன்னு வரும்போது எஸ்.ஜே. சூர்யா ஒரு அரக்கன். பட் இந்த படத்துல சட்டிலாக தான் நடிச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல அவரை வந்துட்டு கத்த விட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் கேரக்டர். ஆக்சுவலா அதே தான் விஜய் ஆண்டனில மார்க் ஆண்டனில பண்ணியிருப்பாரு. பட் அதுல பாக்குறப்போ இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட், ஒரு பிடிப்பு இந்த படத்துல இல்லையோன்ற ஒரு மிஸ்ஸிங் தான். பட் அவரோட நடிப்பும் குறை சொல்ற மாதிரி இல்லை, அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்துருக்காரு. இதுல ராம் சரணோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதுவும் மிகைப்படுத்தப்படாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவா நல்லா இருந்தது, பெட்டரா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அஞ்சலியோட கதாபாத்திரமே நல்லா அமைச்சிருந்தாரு. ராம் சரண் அந்த அப்பா கேரக்டர் வந்து அருமையா பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அவரோட நடிப்புமே நல்லா இருந்தது. ஸ்ரீகாந்துமே அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல தெலுங்கு ஸ்ரீகாந்த் அவருமே வந்து மெட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். ஜெயராம் தான் இந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன அந்த காமெடிக்கான ஒரு விஷயம். அது சின்ன இடத்துல கூட அவர் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ரிலீஃபே ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ், கேரக்டர் வைஸ் இது நல்லாவே இருந்தது. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். 3வது பாசிட்டிவ் அப்படின்றதே நான் ரொம்ப தேடினேங்க.
ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்லிடுவோம், அப்படி இப்படி இந்த படத்துல எதையாவது ஒன்று தேடுவோம், கொண்டு வருவோம். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எதுவுமே கிடைக்கல. திட்டமிட்டு சதி செய்து எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான். ஸோ டேரக்டா நம்ம இப்ப நெகட்டிவ்குள்ள போயிடுவோம். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சங்கர் சாருக்கு 2 பேக் போனா இருந்தவங்க, ஒருத்தர் சுஜாதா, இன்னொருத்தர் ஏஆர்ஆர். சுஜாதா அவர்கள் தவறினதுக்கு அப்புறமே அவர் எடுத்த படங்கள்ல கதையும் ரைட்டிங்குமே நிறைய குறைகள் இருந்தது, நம்மளுக்கு வெளிப்படையாவே தெரிஞ்சது. அதே மாதிரி இவருக்கு இதுக்கு முந்தைய படங்கமான இந்தியன் 2வும் சரி, இப்போ வந்திருக்கிற கேம் சேஞ்சரும் சரி, இசையிலையும் பிஜிஎம்லையும் ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருக்கிறதையும் நல்லாவே தெரியுது பட்டவர்த்தனமா. ஸோ இந்த படத்துலையுமே அந்த இசையும் ரைட்டிங்கும் ஒரு மிகப்பெரிய டிராபேக்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா லாஜிக் இல்லாம படம் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஒரு படம் முழுக்கவே லாஜிக் இல்லைன்னா அது இவரோட படமா இருக்கிறதுல நியாயம் இல்லை. ஸோ அதுதான் இங்க மிகப்பெரிய குறை. லாஜிக் இல்லாமல் எவ்வளவு படங்கள் வருது, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் வருது, தெலுங்கு படம் வருது, ஆமா எடுத்துக்கிறோம். பட் அதெல்லாம் லாஜிக் இருக்க போறது இல்லை, அந்த இயக்குனர்கிட்டயோ அந்த படைப்புக்கிட்டயோ நாங்கள் அதை எதிர்பார்க்க போறது இல்லை. பட் இது ஒரு சங்கர் படம், இவ்வளவு பிரம்மாண்டமான செலவுல இத்தனை வருஷம் கழிச்சு ராம் சரண் குளோபல் ஸ்டார் டைட்டிலோட வரும்போது எப்படி எதிர்பார்க்கறத எங்களால தவிர்க்க முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிராபேக். 2வது இசை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழோட இசை பாடல்கள்லாம் நல்லா இருக்கு, ஆனால் தெலுங்குல மேபி இது ஒர்க் ஆகலாம். தமிழ்ல சுத்தமா ஒரு பாட்டு கூட ஒர்க் ஆகல. இருந்த ஒரே ஒரு நல்ல பாட்டையும் எங்களால் எடிட்டிங்ல அதை சரி பண்ண முடியல, இதை சரி பண்ண முடியல. 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரணும்னு டீசர் ட்ரெய்லர் மாதிரி விட்டாங்க, அந்த பாட்டையும் தூக்கிட்டாங்க. மற்ற பாட்டுகள் கேட்குற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, சத்தியமா ரொம்ப 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 சுமார் தான். அதுலேயும் மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, படம் கொஞ்சம் அப்படியே ஹை ஸ்பீட்ல போகும்போது ஹைவேல நடுவில் வந்த பள்ளங்குழி மாதிரி அந்த இடத்துல பாட்டை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, லவ் சீன்ஸ்க்கு ஒரு பாட்டு வைக்கிறதுக்காக கிரிஞ்சித்தனமான லவ் சீன்ஸ் அங்கங்க வச்சு அதுவே நம்மளுக்கு தலைவலி வந்தது. அந்த தலைவலியில இருந்து மீள்றதுக்கு பாட்டு விட்டு அவன் தேட்டர் விட்டு எந்திரிச்சு போறதுக்கு தான் அது யூஸ் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த சீன்ஸும் உருப்பு இல்லை, அந்த பாட்டும் விளங்கல. ஓவர் பிஜிஎம் நல்லா இருந்தா ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. அது ஆகாவும் சொல்ற அளவுக்கும் இல்லை, நிறைய இடத்துல லவுடா இருந்தது. பாடல்கள்லையுமே இசை சத்தம் தான் அதிகமா இருந்தது, வரிகள் சுத்தமா புரியல. ஸோ இசை இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்னு சொல்லலாம். 3வது நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே இங்க குறைதான். ஏன்னா நிறைய இடங்கள்ல நிகழ்கால பையன் ராம் சரணோட ஆக்டிங் ரொம்பவே சேர்க்கத்தனமா நிறைய இடத்துல இருந்தது. அதை நம்மளால ரொம்ப ஈஸியாவே நம்மளால பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல அவர் அந்த மாஸ் வாக் பண்ணும்போதும் சரி, அவரோட அந்த ஆட்டிடியூடும் சரி, ரொம்பவே செயற்கைத்தனமா இருந்தது. அது அவரோட யதார்த்தத்துல கலக்காதது ஒரு மிகப்பெரிய டிராபேக். 2வது எஸ் ஏ சூர்யாவுமே நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் வைஸ் அவர் வந்து பிரம்மாண்டமா இன்னுமே பக்காவா காட்டியிருக்கலாம். பட் அது ரொம்ப பெரிய மிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கத்திக்கிட்டே அவர் பண்றது நம்மளுக்கு கோவம் வருது. ஆப்வியஸ்லி அவர் ஒரு வில்லன் வரும்போது நம்மளுக்கு கோவம் வரணும், ஃபைன் வருது. ஆனா நிறைய இடங்கள் அவரோட நடிப்புல நம்ம எதிர்பார்க்கிற ஏதோ ஒண்ணு இந்த படத்துல பெரிய மிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சூர்யா சார் நடிச்சாரு, ஒரு மினிமம் கேரண்டின்னு இருக்கு, அதையும் உடச்சு விட்டாரு இந்தியன் 2லே. பட் இதுல படம் ஃபுல்லா டிராவலா இருக்காரு, அதுல ஸ்பேஸே கிடையாது. பட் இதுல இருக்காரு, பட் அதுலயுமே ஏதோ ஒரு குறை. ஸோ அந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரோன்ற ஒரு வருத்தமும் இருக்கு. கேராத்வானியெல்லாம் வந்து பேசவே வேண்டான்ற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல சங்கர் சார் இன்னும் பெண்ணை வந்து ஒரு போக பொருளா இந்தியன் 2ல எப்படி அந்த இந்த பாட்டு ஒன்று வருமே, ஐயோ அது சொல்லக்கூட ஒரு ஓப்பனிங் அந்த மாதிரி ஒரு பாட்டா இது அதுல எப்படி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிருப்பாரு. அது மாதிரி இதுல ஹீரோயினுமே வெண்ணிலா கிஷோர் அவர்கள் பார்த்து வலியிற ஒரு மட்டமான ஒரு சீன் அது. அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேற பண்ணுவார், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் எப்படின்னா ஒரு பொண்ணை தான் சைட் அடிச்சா சைட் அடிக்கிறதுன்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு சீனையும் வச்சு அவ்வளோ அருவருப்பா. அதுக்கப்புறம் வர பாடல்கள்லையுமே வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் காட்டக்கூடாது அப்பெல்லாம் காட்டி அதை வச்சு சம்பாதி. இதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய டேரக்டர்னு சொல்லிட்டு இன்னுமே ஆதி காலத்துல இருந்து ஜென்டில்மேன்ல எப்படி ஒரு டபுள் மீனிங் வேலை வச்சிங்களோ அதுல இருந்து இன்னி வரைக்கும் நீங்க தெரிஞ்சலன்ற மாதிரி தான் எனக்கு அது தெரியுது. மேபி அந்த ரைட்டிங் அந்த எல்லா ரைட்டிங்லயுமே மற்றவங்க இருந்தாங்க ஓகே, பட் இந்த இடம் மட்டும் அப்படியே தொடர்ந்து வருது, ஏன் கேள்விக்குறிதான். அதையுமே தவிர்த்துருக்கலாம், முகசொலுக்கு வைக்கிற அளவுக்கு அதுவுமே அது அன்வான்ட் சீன்ஸ் தான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் வரும்போது நம்மள சீட் முன்னில வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு என்கேஜிங்காவது வச்சிருக்கணும், இல்லை எக்ஸைட்டிங்காவது வச்சிருக்கணும். இந்த படத்துல ரெண்டுமே பெரிய மிஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு இன்ட்ரோல் போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஓகே ஃபைன், இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைச்சா அதை அடுத்த 10 நிமிஷத்துல உடச்சி ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்குள்ள கொண்டு போய் அது ஓகே சூப்பரா இருக்குன்னு நினைக்கும் போது அதையும் முடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப 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 ஆர்டினரியான ஒரு தெலுங்கு மசாலா கமர்ஷியல் என்டர்டைனர் கொடுக்க முயற்சி பண்ணி அது சங்கர் படமாவும் இல்லாம ராம் சரண் படமும் இல்லாம மொத்தத்துல படமாவே இல்லாம இந்தியன் 2வோட பெட்ரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்த மாதிரி முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இருங்க பாய் மொமெண்டா இருக்க வேண்டிய படம் ஓகே ஃபைன் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்கன்ற ரேஞ்சுக்கே முடிஞ்சு போச்சுங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு மஜா பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு நான் சொல்ல போனா ஒரு 40 கொடுக்கலாம், அதுக்கு மேல மத்தே இல்லை. நீங்க வந்து எனக்கு என்ன முட்டு கொடுத்தாலும் என்கிட்ட அதுக்கு பதிலும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த படம் சுத்தமா
ஒரு சங்கர் படமாவே தெரியல. ராம் சரண் படத்தை இயக்குனர் சாதாரண ஒரு இயக்குனர் சங்கரா தான் எனக்கு இந்த படம் தெரிஞ்சது. சாலத மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். விஜய் கிராதகன். Game over.